ஹாய், நம்ம பேப்பரில் இன்றைக்கி அழகாக ஒரு ஸ்பின்னர் செய்ய போகிறோம். நீங்கள் செய்து பாருங்கள். இந்த மாதிரி அழகாக சுற்றும் பாருங்கள். அதுக்காக ஸ்கொயராக ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. நான் இப்போ 15க்கு 15 எடுத்து இந்த எக்ஸ் மாதிரி 2 ட்ரையாங்கிள் வர மாதிரி மடிச்சுட்டு, அதுக்கப்புறம் சென்டர் பார்த்து 2 சைடை திருப்பி வச்சு மடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா மடித்த பகுதிகளை நல்லா நீட்டாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போது ஒரு கார்னர்லேருந்து இந்த மாதிரி சென்டர் பார்த்து பகுதியிலேருந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. ஸ்கொயர் வர மாதிரி எந்த ஸ்டைலில் மடித்தாலும் சரி. அதுக்கப்புறம் மேலே க்ளோஸ்டாக இருக்கும், கீழே ஓப்பன். நம்ம கீழே ஓப்பன் பகுதியிலேருந்து மடிக்க தொடங்கணும். பார்த்திங்களா? இந்த மாதிரி சென்டர் பார்த்து நல்லா நீட்டாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. ரெண்டு பக்கமும் அதே மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக வித்தியாசம் இல்லாத அளவுக்கு நீட்டாக மடிச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஃபைனல் அவுட்புட் வந்து நல்லா தெளிவாக இருக்கும். இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா இந்த நம்ம சுருக்கி விட்டுருக்கிற இந்த மேல் பகுதியை மடக்கிக்கலாம். 2 பக்கமும் திருப்பி வச்சு மடக்கிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி நிமித்திக்கிட்டு அந்த மேலே இருக்கிற ஒரு லேயரை எடுத்து இந்த மடித்த பகுதிகளெல்லாம் உள்ளே போகிற மாதிரி மடக்கி விட்டுக்கலாம். நம்ம இந்த முனைப்பகுதிகள் வர இடத்துல நீட்டாக கொஞ்சமும் வித்தியாசம் இல்லாத அளவுக்கு கரெக்டாக அந்த மடிப்பு இருக்கிற மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. அதே மாதிரி அடுத்த பக்கத்தையும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிமிக்கும் போது கூட மொத்தமாக நிமிக்கக்கூடாது. அந்த நம்ம சென்டர் மேலே ஒரு மடிப்பு மடித்தோம்ல, அந்த மடிப்புக்கு கீழே தான் அது இதாகிற மாதிரி இருக்கணும். இப்படி தேய்ச்சி விட்டுக்கணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறமா இப்படி பிடிச்சி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி உள்ளே இருக்கிற இந்த லேயரை மேலே பார்த்து மடக்கி விட்டுக்கணும். இந்த மாதிரி அதே மாதிரி அடுத்த பக்கமும் பண்ணிக்கணும். இப்படி பண்ணிக்கணும். இதுக்கப்புறமா இந்த மேலே இருக்கிற லேயரையும் மேலே பார்த்து மடிச்சுக்கணும். மேலே பார்த்து மடிச்சுக்கணும். கீழே இருக்கிற லேயரை அந்த பின் பக்கமாக அந்த மாதிரி மடிச்சுக்கணும். இப்போ நமக்கு பார்க்கறதுக்கு இப்படி இருக்கும். இதான் கவனமாக இருங்க. ஃப்ரண்டில் இருக்கிற அந்த லேயரை இந்த மாதிரி மடக்கி அந்த சைடாக சரிச்சு விடுற மாதிரி இந்த மாதிரி சைடை சும்மா தேய்ச்சி விட்டுட்டு, அதுக்கப்புறம் அந்த இடையில இருக்குல்ல அந்த இதை கொஞ்சம் இந்த மாதிரி ரொட்டேட் கொஞ்சம் நிமித்தி விட்டுக்கோங்க. அந்த கேப்புக்கு இடையில அந்த சாய்வாக விடுற மாதிரி, இந்த முக்கு இருக்குது பார்த்திங்களா, அந்த முக்கோட இடையில விடுற மாதிரி. அதுக்கு மேலே இருக்கிற அந்த இதையும் அதே மாதிரி விரித்து அந்த கேப்புக்கு இடையில சரித்து விடுற மாதிரி
இப்படி நம்ம எல்லாத்தையும் அந்த கேப்புக்கு இடையில சரித்து விடும்போது நமக்கு பார்க்கறதுக்கு 4 திசையில் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஒரு லேயர் அடியிலோடி வர மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி நமக்கு ஒரு கார்னர் மேலே வர மாதிரியும் 4 பக்கமாக 4 இருக்கிற மாதிரி இருக்கும். திருப்பி வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு பக்கத்தை எடுத்து அந்த சைடுலோடி இந்த ரவுண்டோட சைடுலோடி இந்த மாதிரி சரிச்சு மடக்கி தேய்ச்சி விட்டுக்கோங்க. அடுத்த பக்கத்தை வரிசையாக பண்ணிக்கோங்க. அடுத்த பக்கத்தை அந்த மொனை அடியில் வர மாதிரியும், ஃபஸ்ட்டு நம்ம மடக்கின மொனை அடியில் வர மாதிரியும், இது மேலே வர மாதிரியும், அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 4 மொனையும் மடக்கிக்கோங்க. கடைசியாக இந்த மாதிரி பெண்ட் பண்ணி ஏற்கனவே மடக்கின ஒரு மொனைக்குள்ளே சொருகி விட்டுக்கோங்க. பார்த்தீங்களா? இந்த மாதிரி இப்போ இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இனி இதை கொஞ்சம் நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. நமக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். அடியில் ஃப்ளாட்டாகவும் மேலே இந்த மாதிரி கூம்பு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு இனி நம்ம ஒரு குச்சி ரெடி பண்ணணும். அதுக்காக சின்னதாட்டு ஒரு நீளமாக ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி லைட்டாக வளைச்சி விட்டுக்கோங்க. நம்ம லைட்டாக சின்னதாக சுருட்டிக்கலாம். வளைச்சி விடுறது எதுக்குன்னா அந்த சுருட்டுறதுக்கு வளைச்சி விட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இல்லைன்னா சுருட்ட வராது நமக்கு. சுருட்டிட்டு எண்டில் லைட்டாக க்ளூ போட்டு ஒட்டிக்கோங்க. இப்போ நமக்கு குச்சி ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா இந்த சென்டரில் ஒரு சின்ன கேப் இருக்கும். நம்ம அதில் நான் இப்போ ஒரு லேயரை லைட்டாக உருவி விட்டுட்டு அந்த கேப்பை லைட்டாக கொஞ்சம் விரித்து அதுக்குள்ளே விட போகிறேன். இல்லைன்னா அது கொஞ்சம் ஒழுங்காக விரியாத மாதிரி இருக்கும். இப்போ நான் விரிச்சிட்டு அந்த கேப்புக்குள்ளே அந்த குச்சி உள்ளே விட்டுட்டு பழையபடியை நம்ம அதை சொருகி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஃப்ளாட்டான ஒரு பகுதியில் கிளாத் மேலெல்லாம் சுற்றினா ஒழுங்காக சுற்றாத மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு ஃப்ளாட்டான பகுதியில் வச்சு சுற்றி விட்டு பாருங்கள், சூப்பராக சுத்தம். பார்த்துக்கோங்க, சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என் பையனே நான் செய்து வச்சதுமே வச்சு ஒரே விளையாட்டாக இருந்தது. நீங்கள் பண்ணி பாருங்கள். எனக்கு சரியாக சுற்ற தெரியலை, இருந்தாலும் அதை ஜென்ஸ் அழகாக சுற்றுவாங்க. அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு சுற்றுது? பார்த்தீங்களா? இதே மாதிரி பிள்ளைங்கள செய்ய வைங்க. இது நம்ம அந்த குச்சியில் க்ளூ எதுவுமே தேவையில்லை. சும்மாலே அது உள்ளே விட்டாலே அது டைட்டாக தான் இருக்கும். சின்ன கேப் தான் இருக்கும். தேங்க்யூ.